Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.46 பார்க்கலாம். இது செகண்ட் சப்டிவிஷன் சொல்லி கொடுக்குறேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதி கீழே ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி கம்பேர் பண்ணோம்னா a is equal to 3, b is equal to 7, c is equal to -2 கிடைக்கும். நாம் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிக்கணும். sum of the root வந்து alpha plus beta is equal to minus b by a. இதில் substitute பண்ணணும்னா minus 7 by 3. அதே போல் product of the root alpha beta வேணும்னா c by a. ஸோ minus 2 by 3. இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இதோட வேல்யூவில் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு வேல்யூ தான். இந்த ரெண்டு டேர்ம் வர மாதிரி இதை முதல்ல சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். அதுக்காக LCM பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு டினாமினேட்டரை சேர்த்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். திஸ் இன்ட்டு திஸ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் திஸ் இன்ட்டு திஸ் பண்ணிங்கன்னா பீட்டா கியூப். ஓகேவா? இப்போது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இதெல்லாம் நீங்கள் அப்படியே அழகாக ஃபார்முலா மாதிரியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு போட முடியும். இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -7/3 the whole cube minus 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து -2/3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -7/3 டிவைடட் பை -2/3. இப்போது மைனஸு இங்கே ஆட் பவர் இருந்ததுன்னா அது மைனஸாகவே தான் இருக்கும். 7 க்யூப் பண்ணோம்னா 343/3 க்யூப் பண்ணோம்னா 27. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்துடும். 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 7 2s are 14 டிவைடட் பை 3 டிவைடட் பை -2/3 அப்படி இருக்க போகுது. 27க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா 27 வரும். இதை இன்ட்டு 1 பண்ணணும், இதை இன்ட்டு 9 பண்ணணும். அப்போ -343 -126ன்னு வந்துடும். டினாமினேட்டரை அப்படியே எழுதிடுங்க. இப்போ இது ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிங்கன்னா -469/27 பை இதை அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 3 9s are 27 minus into minus plus ஆகிடும். ஸோ 469 into 1 469 divided by 9 2s are 18. இவ்வளோ தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஃபுல்லாக மறுபடியும் ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக காமிச்சிடுறேன், ஃபுல் சம்மை காமிச்சிடுறேன். நல்லா பொறுமையாக பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், டேக் கேர், பை.